அண்ணா காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து இந்த வரை அவர் ஒரு நல்ல அனுபவம் பெற்றிருக்கின்றார் அரசியல் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் சில நேரங்களில் எதிர்கட்சியிலிருந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் கோபத்தை நம்முடைய அறிஞர் சபாநாயகர்கள் தெரியப்படுகிறார்கள். உட்காருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே கொடுக்க முடிச்சாச்சு உங்களுக்கு, உட்காருங்க. ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் சபாநாயகர் பார்த்து கொடுங்க, இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம் பாவம், பதில் நான் தருவேன், அனைத்திற்கு என்னுடைய பதில் இருக்கிறது என்பதை சொல்வதனாலே பல நேரங்களில் அவரை கூர்ந்து கவனிக்கிறார். இப்ப புதுசா நம்முடைய தேமுதிக நண்பர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் சேர்ந்தாங்கன்னா, சென்ற முறை பழனிசாமியோட கூட்டு வைக்கின்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தருகின்ற ஒப்பந்தம் எக்ரிமெண்ட், அந்த எக்ரிமெண்ட் துச்சமத்தில் வெளியிடப்பட்டது. ஆனா இவங்க எக்ரிமெண்டே போடாம இன்றைக்கு அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் சொன்னால் அது ஒரு அரசியல் பண்பாடு. அரசியல் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, இப்ப ஸ்டாலின், தளபதி, இவங்க மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரானவங்க. மக்கள் அப்பாயின்மெண்ட், நான் ஒழுங்கு அப்பாயின்மெண்ட். எப்படி அப்பாயின்மெண்ட்? அம்மா என்ன முதலமைச்சர் ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆக்குனாங்க. 2000 உள்ள முதலமைச்சர் 12 வருஷம் அவங்களுடைய பயணிக்கிறேன், ஆளுங்கட்சியில் இருந்திருக்கேன், 2006 எதிர்கட்சியில் இருக்கிறேன். 12 வருடம் கழித்து மீண்டும் அம்மா இதே தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அம்மா திரும்ப வந்து இந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே தங்கத்தை கழிச்சு கொடுத்து வந்தாங்க. நேற்று இன்னைக்கு பேப்பர்ல திருமணம் பாக்குறேன், எச்சரிக்கை வராது. யாரு படிச்சு பார்த்துட்டு இந்த கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த அவர்தான் உதயகுமார். பேர் சொல்றது வெக்கமா இருக்கு. எனக்கு எச்சரிக்கை வர்றாங்க, பழனிசாமி பத்தி பேசக்கூடாது. யாரு? நான். இவருதான் நான். எனக்கு நாடாளுமன்றத்தில் எங்க கட்சி எடுத்த முடியும்படி தொண்டர்கள் உரிமை குழு கலங்கமா இருக்கு, மாறிடுச்சு. இப்ப வந்து அது தளபதி தலைமையில இறங்கிடுச்சு மாநாட்டுல. என்னுடைய 100-200 பேர் வந்து சேர்ந்தாங்க. சொன்னா ஓபிஎஸ் வாழ்க வாழ்கை, நம்மள நான் வாழ்க இல்லை, தளபதி வாழ்க்கை நீ சொல்ல முடியும். ஒரு சாதாரண தொண்டனா தான் நான் நினைக்கிறான். முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கேன். சாதாரண தொண்டன். நான் இது உழைச்சாத்தே எனக்கு பதவி, அது எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சிருச்சா? அவர் வந்து எனக்கு எச்சரிக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போய் நான் போட்டியிட சொல்லி எனக்கு உருவாக்குனாங்க சில பேர். எனக்கு நான் வேண்டாம், எனக்கு 2 வருஷம் எம்எல்ஏ பதவி இருக்கு, என்னை கொண்டு நிற்பாட்டு வெயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீங்க விற்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பார்ப்போம். 6 தொகுதி சட்டமன்றத்துக்கு ஒதுக்குனாங்க. நான் அந்த 6 தொகுதியில் இருக்கிற 36 சட்டமன்றத்தில் இருக்கிற பொறுப்பாக கேட்ட ஐஏஎஸ் சாமி எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. நிறைய செலவு. நம்ம தேர்தல் நிற்கணும் அறிவிச்சுட்டோம், அதனால ஒரு தொகுதி தான் நிற்கணும் போய் என்னையும் வந்து நிற்கணும் வேணாம் ரொம்ப நிற்க வச்சாங்க. இந்த உதயகுமார் என்ன செய்யறாரு, பன்னீர்செல்வம் ஒரு 6 பேரை கூட்டினாங்க. வரேன் எங்க ராமேஸ்வரன் எப்படியாவது ஓபிஎஸ் தோக்க வைக்கணும். என்னை நிக்க வைக்க நோக்கமே எடப்பாடி எப்படி ஆள போடுவாரு, எடப்பாடியை காட்டிலும் நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கி காமிக்கணும் நம்முடைய சக்தி அப்படிங்கிறத என்னை நிக்க வச்சாங்க. அவர் வந்து 6 தொகுதி 6 பேர் வேட்பாளர்கள் வந்து நிக்க வச்சு எப்படியாவது தோக்க வச்சிருந்தாங்க. எப்படி ஏகப்பட்ட சதி வகையெல்லாம் பார்த்தாங்க. என்னாச்சு டெபாசிட் தொகை இழந்து வீடு போய் செய்வதுதான் கட்டளைக்கு அந்த நிலையை உருவாக்கிய இன்றைக்கு குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்க கழகத்தை யாரு? நல்லா சொல்லுங்க. அந்த எனக்கு எச்சரிக்கை. உனக்கு என்ன தகுதி இருக்கு எச்சரிக்கை இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் எனக்கு எச்சரிக்கை வராது. இனிமேல் பழனிசாமி நான் நிறைய பேசி
பேசுப்பா பேசு. நீ எப்ப கட்சிக்கு வந்த, யாரால் வந்த, எப்படி வந்த, எப்படி வளர்ந்து வந்த, நீ தலைவர் எடுத்துக்க பழனிசாமி எப்படி ஊர்ந்து 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 போச்சுன்னா முதலமைச்சர் பதவியை வாங்கி அம்மாவை நீ என்ன சொல்ல, எதையே பார்த்து எதையே குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? நன்றி கெட்ட அரசியல்வாதி இந்த உலகத்திலே யாருன்னா நல்லா சொல்லுங்க. அவர் எனக்கு எச்சரிக்கை வர்றாரு. உனக்கு என்ன தெரிஞ்சு எச்சரிக்கை வர்றது? 96 மிகப்பெரிய தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் கண்டது. 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல், நகர சபை தேர்தல். நான் அப்ப நகர செயலாளர், என்னை நகர போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? முழுவதும் சோதனையான கட்டம். ஓட்டு கேட்டே எல்லாரும் போக முடியல. அந்த வேலையை போட்டாங்க. 104 முனிசிபாலிட்டி அப்ப இருந்துச்சு. 4 ஜெயிச்சேன். நானு, காஞ்சிபுரம் பன்னீர்செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரை, இங்க புளியங்குடியில குடும்பமானவர் டைம் 4 பேர் தான் ஜெயிச்சோம். அதுல இருந்து அம்மா எனக்கு சட்டமன்ற கொடுத்தாங்க வேட்பாளராக. பெரியவர்கள் 2 தொகுதி 2 முறை வெற்றி பெற்றேன். அப்போ அது ரிசர்வ் ஆயிடுச்சு. அப்புறம் கொடிநாயகம் எங்க அம்மா பிறந்த ஊரு, அந்த ஊர்ல இருப்பாங்க. 3 முறை ஜெயிச்சு. எப்படி வந்து அரசியல் தேர்தலை நான் சொல்லக்கூடாது. பல நீ வந்து கடப்பாறை எடுத்து போய் குளிதோட அந்த குளிதோடிய மண்ணந்த மம்பட்டி எடுத்து பழனிசாமி 2 பேரும் குளிதோடி இன்னைக்கு அதிமுகவை குளிதோடி புதைத்தி விட்டேன். கட்சி அளித்த பெருமை வரலாற்றில் பழனிசாமி உதயகுமாரே சார் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள நடைபெற்றிருக்கிறேன். என்னை பற்றியோ நான் நடந்து வந்த அரசியல் பற்றிய சொல்வது உனக்கு அருகதை இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை. நான் பிறந்த மண்ணில் தான் நீ பிறந்த லேட்டா. நான் வந்து பழைய ராமநாத மாவட்டத்திலே முன்னாடி ராமநாதன், அந்த ராமநாத முறையில் எதிர்பார்த்தார் சொல்லி வெட்டப்படாம. ஆக இதெல்லாம் எந்த கூட்டத்தில் இந்த மாதிரி பேசுறது இல்லை. பேசக்கூடிய சூழ்நிலையை இந்த உதயகுமார் உருவாக்கி